Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ப்ளவுஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்கறவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க and கமெண்ட்ஸும் பண்ணிடுங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே சொல்லியிருந்தேன். நேத்து ஒரு ப்ளவுஸ் போட்டிருந்தேன். சோ ஒரு கஸ்டமர் 7 ப்ளவுஸ் நம்ம கொடுத்திருந்தாங்க இந்த வாட்டி ஆர்டர்ஸ். சோ அதுல ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படினு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம பிரைஸும் சொல்றேன் அப்படினு சொல்லியிருந்தேன். சோ அதனால தான் வந்து இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு green color blouse. இந்த green color blouseல வந்து இதுவும் வந்து அவங்க சூஸ் பண்ணி கொடுத்துட்டு போன டிசைன்ஸ் தான். சோ இப்போ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா போட்டுட்டோம். சுகர் பீட் லோடிங் அண்ட் சுகர் பீட் அவுட்லைன் அந்த மாதிரி கொடுத்து போட்டுருக்கோம். ஹேண்டுக்கு மட்டும் ஹெவியா கொடுத்து போட்டிருந்தோம். ஏன்னா அந்த ஹேண்ட்ல வந்து அவங்க zigzag மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து அந்த zigzag பேக்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பார்டர் வந்து நடுவில் விட்டுட்டு 2 லைன்ஸ்க்கு வந்து நான் zigzag மாதிரியும் அப்புறம் கீழே மட்டும் வந்து லோடிங் கொடுத்துருப்பேன் சுகர் பீடில். அதுக்கப்புறம் 4 நம்பர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து zigzag டைப்பில் போட்டு திருப்பி 4 நம்பர் மேலே கொடுத்துருப்பேன். ஆனால் நடு பார்டரில் 3 லைன் 4 நம்பரு அதுக்கப்புறம் சுகர் பீட் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் சின்ன சின்ன புட்டாஸ் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளவர் மாதிரியே இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்றதுக்காக அது மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பேக்கில் வந்து நான் ஹேங்கிங்ஸ் வந்து ரவுண்டு ஷேப் வச்சுருந்தேன். ஏன்னா எல்லா ப்ளவுஸ்க்குமே ஒன்றுத்துக்கும் ஒரு மாடல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட் அளவு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரே ஆளுக்கா என்னன்னு தெரியல அந்த 7 ப்ளவுஸுமே. ஸோ அதனால் அவங்களே டிசைனை சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை சாரீலாம் இங்கே இல்லை. நீங்கள் வந்து ப்ளவுஸில் காப்பர் வருது. நீங்கள் ஃபுல்லாக எல்லா ப்ளவுஸுமே காப்பர் தான். ஒரு 2 ப்ளவுஸ் தான் கோல்டு வந்தது. மற்றபடி எல்லாமே காப்பர் தான் வந்தது. நீங்கள் அந்த காப்பர் ஜரி வச்சு காப்பர் பீட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அதே மாதிரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸு கூட பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர் க்ரீன் ஸ்டோனே வந்து நான் ஒட்டி அப்படியே ரவுண்டாக வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ பார்க்கவே அழகாக இருந்தது இந்த டிசைனு. இப்போ நம்ம ப்ரைஸ்க்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு வந்து 2,500 சார்ஜ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த டிசைனுக்கு 2,500 வாங்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதிகமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா வந்து 2,500 எனக்கு தெரிஞ்சு வாங்கலாம் தான் நான் நினைக்கிறேன். பேக் நெக்கில் வந்து நம்ம லோடிங் கொடுத்துருக்கோம். லோடிங்னாலே வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே உங்களுக்கே தெரியும். பீட்ஸ் நிறையா ஆகும். ஸோ அதனால் கையிலையும் வந்து லோடிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் 2,500 வாங்கியிருந்தேன். இதே வந்து சிங்கிள் லைனு சிங்கிள் பார்டர் அப்படின்னா ஒரு 1,500 அப்படி வாங்கியிருப்பேன். நிறைய வந்து என்னை கேட்பாங்க நீங்கள் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன், நல்லா நீங்கள் கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸ் வந்து நான் கேட்டுப்பேன். முதல்ல உங்களோட பட்ஜெட் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க பட்ஜெட் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த டிசைன் வேணுமா, நான் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பட்ஜெட் வந்து நம்ம பண்ணித்தரோன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து சர்தோசி ஒர்க் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்குன்னு அதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் கஸ்டமர் கிட்ட சொல்லிடுங்க, நான் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு போட்டு தரேன். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஃபில்லிங்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமானது. இதே மாதிரி இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஈஸி ஃபில்லிங் எனக்கும் கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கும் பார்க்க கிராண்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணித்தரேன், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுங்க. ஸோ கட்டாயமாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டாங்கன்னா திருப்பி எங்கிட்டே தான் வருவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸில் சந்திக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இந்த கஸ்டமர் 7 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னு. அதில் வந்து இது வந்து 2வது ப்ளவுஸு. ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸ்க்குள்ள பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் டாட்டா.